ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி நாம யாரு, நாம எங்கிருந்து வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எந்த நிலைமையில இருக்கோம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனசுல வச்சுட்டு பேசணும். இன்னைக்கு நான் யாரை பத்தி பேச போறேன், யார் பேசுறதுக்கு ஒரு பதிலை கொடுக்க போறேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நைட்டா நடுராத்திரில எழுந்து கட்சியை கலைச்சி அடமானம் கூட வச்சார்ல பிஜேபியில் சரத்குமார், அவரை பத்தி தான் பேச போறேன். அவர் தான் இவ்வளோ அடைமொழி. நடுராத்திரில கட்சியை கலைச்சவர்கள்லாம் பெரிய தன்மானம், பெரிய அரசியல்வாதிங்கிற நினப்புல நாம சும்மா அவரை விமர்சிக்கல. அவர் இன்னைக்கு பேசிக்கிற பேச்சு அப்படி. அதாவது விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிற சென்சார் போர்டு பிரச்சனை பண்றாங்க. இன்னைக்கு கூட நீதிபதி, தனி நீதிபதி பிடி ஆசா பாத்தீங்கன்னா, நீங்க உடனே யூஏ சான்றிதழ் வழங்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் சென்சார் போர்டு மறுபரிசீலனைக்கு போறாங்க. அப்போ இது விஜய் அரசியல்வாதி ஆகிறதுனால நெருக்கடி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியை சரத்குமார்கிட்ட பத்தியாளர் கேட்கறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, இது சாதாரண எல்லா படத்துக்கும் இப்படிதாங்க வரும், அவர் படத்துல ஸ்பெஷல்லாம் கிடையாது, எந்த படமா இருந்தாலும் அது சென்சார் போர்டு சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இப்படிதான் ஆக்சிடென்ட் எடுப்பாங்க, இதுக்கு மட்டும் தக் லைஃப் வரலையா, எவ்வளவு படங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே, அதை மட்டும் சொல்லிட்டு போனா பரவாயில்ல. அதுல கூடுதலா ஏன் இதுக்கு முன்னாடி போயிட்டு அவரு ஜெயலலிதாமா இருக்கும்போது அங்க போய் ரோட்டை போய் நின்றுட்டு கை கட்டிட்டு போய் நிக்கலையா அப்படிங்க. இது என்ன பேச்சுன்னு நான் கேட்கிறேன். இதே நீ எத்தனை காலத்து தான் சத்தமா தூக்கிட்டு வர போறாரு? எப்ப அவராவது போய் கை கட்டி நின்னாருன்னா அவர் நடிகர் விஜயா தான் போய் நின்னாரு, அரசியல்வாதி விஜயா போய் நிக்கல. எத்தனை தடவை நம்ம திருப்பி கொடுத்தாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குன்னு தெரியல. ஒரு நடிகராக இருக்கும்போது அவருக்கு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கு. தன்னை நம்பி படம் போட்ட அந்த தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது. அந்த படத்துல எத்தனை ஆர்டிஸ்ட் வேலை பார்த்துருப்பாங்க, எவ்வளவு பேர் அதுல வேலை டெக்னீஷியன் இருப்பாங்க. ஸோ எல்லாரோட குடும்பமும் இருக்கு. ஒரு படம் வெளியே வரலன்னா அதுல பல்வேறுபட்ட சிக்கல். அப்ப இவர் தான் ஹீரோ, இவர் ஒரு வார்த்தையை முன் வச்சாருன்ட்டு அதனால அந்த படம் நிற்கும் போது தன்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்காண்டி போறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு நடிகராக இருக்கும்போது இங்க ஆட்சியாளர் கட்டுப்பட்டு தான் இருக்க முடியுது. அவங்க மீறி செயல்படுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனாலதான் அவர் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியா நிக்கிறாரு. இங்க சில பேர் புதுசாதமா கேட்பாங்க, ஏன் ஒரு நடிகர் கிட்ட அவர் கோடி கோடியா பணம் வச்சிருக்காரு, அதை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணலாமே. எத்தனை பேருக்கு பண்ண முடியும்? ஒரு அரசியல்வாதியா ஆட்சி அதிகாரத்துல வந்தாலும் எல்லாருக்கும் நல்லது பண்ண முடியும். அதை புரிஞ்சுட்டு பேசணும். சோ அந்த அடிப்படையில இப்போ அவர் அரசியல்வாதியா வந்ததுக்கு அப்புறம் இங்க யார்ட்டி போய் கை கட்டி வாய்ப்படி நிக்கலையே. ஆனா இந்த சரத்குமார் அரசியல்வாதியா வந்ததுக்கு அப்புறம் உங்க பின்னாடி உங்க கட்சிக்காரங்க எத்தனை பேர் உங்களை நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, உங்க கட்சியில இருந்தாங்க, யாரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய சுயநலத்துக்காக நைட்டா கட்சியை நேரா கட்சியை கொண்டு அடமானம் வச்ச பிஜேபி அடமானம் வச்ச நீங்கெல்லாம் அரசியலை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா நான் கேட்கிறேன். இல்ல என்ன பற்றி கை கட்டி நீங்க போய் இப்போ என்ன பண்ணிருக்கீங்க, அங்க போயிட்டு கை கட்டி நிக்கலாம? இல்ல நான் கேட்கறேன், உங்களை கூட மெச்சம் மதிச்சு கொண்டு வச்சிருக்காங்களா? உங்களை கண்டுக்கிறதே இல்லை பிஜேபி. உங்களுக்கு டம்மியா யூஸ் பண்ணிருக்கு. நீங்க வேற வழி இல்லாம பொழப்பு இல்லாம நம்ம கட்சியை கழிச்சு நம்மளுக்கு ஒண்ணு இல்லை சொல்லிட்டு அங்க போய் இப்போ வேற வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்கீங்க. இதுல பேச்சு வேற. என் பக்கத்துல வானதி சீனிவாசன் இருக்காங்கன்னு அப்படி வந்தால பேசாம பேசுறீங்களா? என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க மிஸ்டர் சரத்குமார். உங்களுடைய மதிப்புங்கிறது நீங்க பேசுற வார்த்தைகள் தான் இருக்கு. அதாவது விஜய் நான் ஒரு அரசியல்வாதியா பார்க்கலங்கிறீங்க நினைக்கிறேன்னா, அப்போ உங்களை எல்லாரும் அரசியல்வாதியா மெச்சிட்டாங்கன்னு கேட்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி தேர்தல் எத்தனை தேர்தல் நீங்க ஜெயிச்சீங்க சொல்லுங்க அப்போ? சும்மா ஒரு சாதியை கட்டம் வச்சுட்டு நீங்க முன்னாடி வந்தீங்க, மக்கள் உங்களை ஏத்துக்கல. உடனே இப்போ உங்களுக்கு அடுத்தாப்புல ஒரு தலைமுறை விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமையா சக்தியா வரும்போது பொறுத்துக்க முடியல. ஜெலஸ், அதெல்லாம் விமர்சனம். அவரை நான் என்ன அரசியல்வாதியா பார்க்கல, அவருக்கு அங்கே போய் கை கட்டினாரு. அடேப்பா, இவங்க வந்தால பெரிய வீரத்தோட தான் நிக்காரு சரத்குமார். ஏன் இந்த பிறப்புன்னு கேட்கிறேன். நீங்க வாங்குறதுக்கு உங்களுக்கு பிஜேபி தான் கொடுக்கா, அதுக்கு செம்படிச்சிங்களா போயிட்டே இருக்கணும், அதுக்கு ஒரு முரட்டு முட்டா கொடுத்தீங்களா போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு ஒரு தரமான ஒரு பள்ளி கொடுக்கணும். யாரு கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர் இன்னைக்கு பேசிருக்காரு. பொதுமக்கள் பேசும்போது, நான் கையை பிடிச்சி உனக்கு ஆனாவனை சொல்லி கொடுத்து உனக்கு அம்பேத்கர் அரசியலை கற்றுக் கொடுத்தா நீ நேற்று வந்த ஒரு நடிகர் பின்னாடி போறேன்னு நினைக்கிறேன். அப்போ உன்னைய நான் படிக்க வச்சு பிஹெச்சி படிக்க வச்சிருக்கேன், எனக்கு என்ன இருக்கு? நீ நேற்று வந்து பால்வாடி நம்பி போனா அவனா தலைவனை எடுத்துக்கிறேன் என்ன அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை விஜய் அவர்களை எதிர்த்து தன்னுடைய கட்சி கூட்டத்தில் பேசியிருக்காரு. அதாவது ஒன்று நல்லா சொல்லிட்டா, உங்க நம்பி இருந்தவங்களும் உங்களை பத்தி முழுமையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு விஜய் வந்தவொடனே விஜய் பின்னாடி போறான். உங்களுடைய அரசியல் என்னன்ட்டு நீங்க படிக்க வச்சேன் சொல்றீங்கல்ல, அவன் படிச்சதுனாலதான் நீங்க அங்க போறான். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அரசியல் என்ன அப்படிங்கறத மக்கள், உங்களுடைய பின்னாடி இந்த மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க அந்த மக்களுக்கான அரசியலை பண்ணல, முழுக்க முழுக்க உங்களுடைய சுயநல அரசியலை பண்றீங்க. நீங்க விஹாரியாருக்கு ஓட்டு போட வச்சீங்கன்னா உங்களுடைய சுயநல அரசியலுக்காண்டி எவ்வளவு நாளா ஏத்துட்டே இருப்பான். உங்களுடைய அந்த முகத்திரை எல்லாமே விஜய் வந்ததுக்கு அப்புறம் கிழிஞ்சிட்டு, நிறைய பேருடைய முகத்திரை கிழி தொங்க விட்டாரு. அதுல திருமாவளுடைய முகத்திரையும் கிழிஞ்சிட்டு. அதான் உண்மை. விஜய் வந்ததுக்கு அப்புறம், ஏன்னா சிறுபான்மை மக்களுக்கான நாங்க தான் நிறைய நீங்க வசனங்கள் பேசுறீங்களே, சோ அதையெல்லாம் விஜய் வந்ததுக்கு அப்புறம் கிழி தொங்க விட்டாரு. அதாவது இந்த அடித்தட்டு மக்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்க எத்தனை காலம் நான் திருமணமே செய்யாம அப்படின்னு நிறைய நீங்க இதுக்கு முன்னாடி பில்டப் கொடுத்து வச்சிருந்தீங்கல்ல, அதாவது வாழும் அம்பேத்கர் அப்படி அப்படின்ட்டு, அது எல்லாமே சுக்குநூறா உடைச்சிட்டு விஜய் அவர் வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா இப்போ அந்த திமுக கூட்டணி தான் நீங்க இருக்கீங்க, ஆளுங்கட்சியா திமுக இருக்கு. இப்போ உங்களுடைய மக்களுக்காக நீங்க அதை முன்னிறுத்தி நிக்கீங்களே,
எந்த மக்கள் அடிப்படையாக கொண்டு அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க அந்த பிரச்சனை பக்கம் அந்த மக்கள் பக்கம் நிக்கல, முழுக்க முழுக்க உங்களுடைய கூட்டணி கட்சி அவங்களுடைய ஆட்சி போயிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு அரணா தான் இருக்கீங்க. அதுக்காக தான் அவங்களும் உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அதை இந்த மக்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இவர் முழுக்க முழுக்க யாருக்காக நிற்காரு அப்படின்ட்டு. ஏன்னா அந்த திமுக எதை எப்படி யூஸ் பண்ணி விடாங்க கேட்டீங்கன்னா, உங்கள் பின்னாடி இருக்கிற சமூகங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை சரி கட்டுனா உங்களை அனுப்பி வைக்கிறது. நீங்க போயிட்டு அந்த மக்களை சமாதானம் வச்சு அப்படி ரெண்டு பக்கம் சமரசம் பண்ணி ஒரு பஞ்சாயத்து பண்ணி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்வர் படத்துல ரகுவரன் ஒரு டைலாக் வருவார், ஆட்சி நடந்தா சும்மா நினச்சியா 4 உட்காந்து அந்த நாற்காலி உட்காந்துருக்காங்கல்ல அதில் 4 காலும் ஒவ்வொரு சாதிக்காரனுடையது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நீங்க எப்படி பட்டவர் நீங்க அப்படிங்கிறது நல்லா வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. அதனால இப்போ விஜயவர் வந்தோன்னா அவர் பின்னாடி போறாங்க. அதான் உண்மை. அப்புறம் எத்தனை நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க வந்து 2 சீட்டுக்காண்டி முரட்டா கொடுத்துட்டு உங்க பின்னாடி எல்லாருமே அணிவித்து நிற்பாங்களா? இல்ல இவ்வளவுக்குள்ள நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணி, அதாவது நான் அவனை கையை பிடிச்ச ஆனவனை படிக்க வச்சு நீ இப்போ வந்து நேரத்து வந்து பால்வாடி போய் நடிகர் கூட போறீங்கன்னு சொல்லிட்டு இலக்காரமே பேசுறீங்களே. நீங்களே விஜயகாந்த் அவர்கள் வரும்போது என்ன பண்ணீங்க? விஜயகாந்த் அவர்கள் மக்கள் கூட்டின்னு வைக்கும்போது நீங்களே போய் சேர்ந்தீங்க தானே. அப்புறம் நீங்களாம் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நடிகர் பின்னாடி போறீங்களா பேசலாமா? இல்லை என்னன்னு கேட்குறேன். அதாவது பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா முட்டா பையெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் முன்னாடி மாதிரி சும்மா சொல்றதெல்லாம் நம்பிட்டு பின்னாடி போறோம் கிடையாது. எல்லாருமே படிக்க அறிவு உள்ளது. எல்லாருமே யோசிக்க சிந்திக்கும். இன்னைக்கு விஜயவர்கள் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது ரொம்ப சிறு வயதில் உள்ள, அதாவது 18 வயது குறைஞ்சவங்க கூட நீங்க அரசியல் உச்சு நோக்கி பாக்குறாங்க, அரசியல் மயமாக்கப்படுறாங்க, அரசியல்வாதிகள் என்னென்ன பண்றாங்கன்னா அவங்க பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அரசியல பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப விஜயவர்கள் அரசியல் வந்த அப்புறம் எல்லாரும் அரசியல் மயமாக்கிட்டாரு. எல்லாரும் அரசியல் உச்சு நோக்குறாங்க. டெய்லி என்ன நடக்குது, அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க, யார் யார் என்ன மாதிரி முடிவு எடுக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படி எல்லாத்தையும் பாக்குறான், தேடி படிக்கிறான். சோ அவங்களுக்கு எல்லாமே புரியுது. இவ்வளவு நாளா நீங்க வந்து அரசியல் மயப்படுத்தல யாருமே. விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அரசியல் மயமாக்கப்படுறான். அதான் முக்கியம். ஸோ இப்போ உங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வயிறு எரியுது. எப்படி சரத்குமார் அவர்களுக்கு ஒரு வயிறு இருக்கு, அதே மாதிரி உங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதே தான் இப்போ சீமானு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்திரையெல்லாம் கிளியுதா விஜயோட அரசியலுக்கு அப்புறம். ஸோ அதனால தாங்கிக்கொள்ள முடியல. அதனால உட்காந்து அவரை எதுக்குறது என்ன கேட்டால், திமுக நல்ல பேர் வாங்கியிருக்கு, திமுக 2 சீட்டு காண்டி அதுதான் அந்த கருணாசு அந்த ஆளும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படி எல்லாருமே ஒட்டுமொத்தமா உங்களுக்கான சுயநல அரசியலை பண்றீங்க. அதான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்களை வெறுக்கிறாங்க. அவர் வந்து சுயநல அரசியல் பண்ணல. ஏன்னா அவர் எல்லாத்தையும் அங்கேயே பார்த்துட்டாரு. சினிமா துறையிலே எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு. இந்த உச்சத்தை இருக்கும்போது யாரும் விட்டு வரல. எம்ஜிஆர் அவர்கள் கூட அரசியல் நடத்திட்டு போது படத்தை நடிச்சிட்டு இருந்தார். இவர் அப்படி கிடையாது, படத்தை குவிட் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் நம்மளால அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால தான் மக்கள் அவரை நம்புறாங்க. இப்போ கூட பாருங்க, யாருடைய படத்துக்காவது இவ்வளவுக்குள்ள கோர்ட்டுக்கு போயிட்டு சென்சார் திருப்பி மறு அப்பீலுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு விஜய்க்கு போறாங்க, விஜய்க்கு எதிராக. ஸோ அந்த அளவு தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் விஜய் சுற்றி நடக்குது. விஜய் அவர்களுக்கு ஒரு படம் நடிக்காரு, லாஸ்ட் படம். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா மக்கள் கொண்டாடிடக்கூடாதான். அதுக்கு அவ்வளோ கெடுபிடி அந்த படத்துக்கு. இதெல்லாம் மக்கள் நாங்கள் நம்பணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு கரெக்டாக தான் வேலை செய்யுது அப்படி எல்லாருமே தான் எல்லா படத்தையும் போய் தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க நாங்கள் நினைக்கணும்னு. அதாவது என்ன சொல்றது, பார்க்கலாம் எவ்வளோ தூரம் தான் நீங்களும் ஆடுறீங்கிறத பார்த்துதான் இருக்க மக்கள். தர்மம் தோற்காது, அதை திரும்பவும் சொல்கிறேன். ஸோ இதில் முக்கியமாக எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதாவது அரசியல்வாதிகள்லாம் சினிமாவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யாருடைய சினிமாவோ இங்கே வந்து எவ்வளவுக்குள்ள அரசியலாக்கப்பட்டிருக்கு, ஆனால் அவரு அந்த சினிமாவை பற்றி பேசவே இல்லை. ஒத்த வார்த்தை பேசல மனுஷன். இன்னைக்கு அதை பற்றினா நீங்கள் எவ்வளோ பேர் பயங்கரமா, ஏப்பா நீ பேசுற அவன் பேசுற சம்மந்தப்பட்டவர் பேசல, அவர் படத்துக்காக அவர் தானே பேசணும், அவர் வாய மூடிட்டு இருக்காரு, மௌன விரதம் இருக்காரு, போற வரனால விமர்சனம் பண்ணீங்களே, அவர் யாரும் காட்டிட்டாரு, அவர் தாயா மாஸ் பீஸ், நீங்களா என்ன டம்மி பீஸ். ஏன்னா அவர் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ இன்னைக்கு இடத்துல இருக்க ஒரு படத்துக்கு பிரச்சனை பண்றீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் வந்துருக்காரு அரசுக்குள்ள. அவர் ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய அரசியல் பயணத்தில் அடுத்தாப்புல என்ன பண்ணணும், இன்னைக்கு ஒரு குழு அமைச்சிட்டாரு தேர்தல் அறிக்கை தயார் பண்றதுக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் இதே பண்ணலைன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழு அரசியல்வாதியாக மாறிட்டாரு, அரசியல் தலைவராயிட்டார், மக்கள் தலைவராயிட்டார். அதனால தான் அதுக்கு உண்டான ஒரு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்கிறத அவர் தெரிஞ்சிருக்காரு. நீங்க எல்லாரும் உட்காந்துக்கிட்டு அவரை வந்து பற்றி நக்கல் பண்ணிருக்கீங்க, அவர் உங்களுக்கு மேலே. ஸோ விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு தீர்மானமாக இருந்தால், அவர் வந்து அரசியலை பார்க்குறதா இருந்தால், மக்கள் நல்ல மக்கள் கொண்டவராக இருந்தால், அவர் இப்போ வரைக்கும் அவருடைய படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்ததுக்கு அப்புறமும் அதை பற்றி கண்டுக்காம, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, தன்னுடைய அரசியல் பணிக்காக முக்கியத்துவம் கொடுக்காருல்ல, அதான் அவர். ஸோ அவர் முழு அரசியல்வாதியாக மாட்டார். இவங்க எல்லாம் அப்படி நடிகராக மாட்டிருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள்லாம், இந்த முன்னாள் அரசியல்வாதிகள்லாம் அவர் நடிகராக இருந்த வரைக்கும் முழு அரசியல்வாதியாக மாறிட்டார். ஸோ இப்படி பார்க்கும்போது தான் விஜயோடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது தான் அவர் மேலான அந்த மதிப்புங்கிறது நம்மளுக்கு கூட்டிகிட்டே போகுது. எதுக்கு குரல் கொடுக்கணும், எதுக்கு குரல் கொடுக்கக்கூடாது, தெளிவாக இருக்கார் மனுஷன். அவர் படம் நடிச்சிட்டாரு, படத்தை வெளியிடணும், இது அதை தயாரிப்பில் அவங்கள்ட்ட பிரச்சனை சொல்லி தான் செய்திருக்காரு. அவர் தான் ஆடியன்ஸ் சொல்லிட்டாரு, எப்பா நான் சும்மா என்னோட படத்துக்கு பிரச்சனை வரும், நான் இப்போ அரசியல் வேற ட்ராக் பார்த்து போகிறேன், ஸோ எப்படி ஓகேவான்னு கேட்டிருக்காரு. அவங்க சம்பவம் சொன்னப்போ தான் நடிச்சிருக்காரு. ஸோ இது அவங்களுடைய பிரச்சனை பார்த்துப்பாங்க. அவங்களுடைய தோழ மக்கள் அவர் கூட இருக்காங்க. ஸோ அப்போ தன்னுடைய அரசியல் பயணத்தில் என்ன நடக்குமோ அடுத்த பார்த்து போயிட்டே இருக்காரு. அவரை நீங்கள் இதை வச்சு சாட்சியெல்லாம் முடிவு பண்ணால் நடக்குமா?
அதாவது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு முடிவு பண்ண மாட்டார். முடிவு பண்ணிட்டா ஒரு பேக் அடிக்கவே மாட்டார். அதாவது ஒரு படத்தை சொன்ன டைலாக் மாதிரி தான், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி. பார்க்கறது கேட்கறதுக்கு எல்லாம் உங்களுக்கு சினிமா டைலாக் மாதிரி தெரியும், ஆனால் அது நிஜத்தில் நடந்துட்டு இருக்கு. இப்போ நடக்கிறதெல்லாம் பாருங்க, சினிமாவில் பார்த்த மாதிரியே இருக்கும். அதெல்லாம் நிஜத்தில் நடத்தி காட்டிட்டு இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ இன்னும் எவ்வளோதான் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக இருக்காரு மனுஷன். அதனால தான் இன்னைக்கு இப்படி ஒரு இவ்வளோ பிரச்சனைக்குள்ள தன்னுடைய அந்த அரசியல் பணியை அடுத்தடுத்தாப்புல நடத்தி விட்டே இருக்காரு. அவங்களுக்குலாம் ஒரு நக்கல் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ கதர்கள் அவருக்கு மேலே எவ்வளோ வஞ்சன்ஸ் இருந்தால் இப்படிலாம் வந்துட்டு அவ்வாவும் உட்காந்துட்டு ஒப்பர் வைக்கிறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.